பிசினஸ் செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா வாய்ப்புகளை நீங்க தேடிக்கிட்டே இருக்கணும். பிசினஸ் செய்யறவனுக்கு எங்க இருந்து ஐடியா கிடைக்குதுன்னா, ஒரு பிரச்சனையை பார்க்கறான். ஜனங்க இந்த ஏரியால கஷ்டப்படுறத பார்க்கும்போது, அடடா இவங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணா பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு அப்படியே என்ன ஆயிருதுன்னா பிசினஸா மாறிடுது. இன்னைக்கும் வளர்ந்து இருக்கிற எல்லா பிசினஸையும் பாருங்களேன், யாரோ ஒருவருடைய பிரச்சனையை தீர்த்ததினால் தான் அவர்கள் பிசினஸ்ல பெரிய ஆளா இருக்காங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? ஏன் நீங்க வந்துச்சு? இன்னைக்கு என்னன்னா, சமைச்சு கொடுக்கிற ஹோட்டல் இருக்குது, வாங்குறதுக்கு கையில காசு இருக்குது, போய் வாங்கிட்டு வர டைம் இல்ல. இந்த ப்ராப்ளத்துக்கு ஒருத்தர் சொல்யூஷன் கொடுத்தாரு. இன்னைக்கு டாப் பிசினஸ் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், யூ ஷுட் கெட் அப்டேட்டட். நீங்க எப்படி பார்க்கணும்னா, தொலைநோக்கு பார்வையோட பிசினஸ் பீப்புள் பார்க்கணும். இன்னைக்கு யாராவது டைப் ரைட்டிங் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? டைப் ரைட்டிங் மிஷினே இன்னைக்கு தேவைப்படல. இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்துருச்சு, ஐபேட் வந்துருச்சு, மொபைல் வந்துருச்சு. பிசினஸ் பீப்புள் அவுடேட்டடா இருக்க கூடாது, அப்டேட்டடா இருக்கணும். உலகம் மார்க்கெட் அடுத்தது எங்க நகர்ந்துட்டு இருக்குதுன்னு பார்த்து சிஸ்டர் சொன்னாங்க, நாங்க கரண்ட்ல அப் டு டேட்ல இருப்போம். பிசினஸ்ல இருக்கவங்க அதை செய்யணும். நீங்க உங்க ஃபீல்ட்ல இப்போ எங்க க்ரோ ஆயிட்டு இருக்குதுன்னு நீங்க பார்க்கணும்.